இவங்க கொண்டு வந்த திட்டம் ஃபுல்லா இவங்க மட்டும்தான் ஆதரிப்பாங்க, மற்றபடி எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. இது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் பேசியிருக்கார். அதிமுக எம்எல்ஏ OS மணியன் அவரே தான் என்னன்னா செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு. அதாவது இந்த தாவேக்காரங்க என்ன சொன்னாங்க, வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதிலாம் கொடுக்கும்போது நாங்கள் விவசாய கடனை முற்றிலும் தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படித்தானே பேசுனாங்க, அதைத்தானே பண்ணியிருக்கணும், அதான உசிதம். ஆனால் அப்படியா பண்ணாங்க? கிடையவே கிடையாது. அமௌண்ட் அடிப்படையில் நாங்கள் ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க? உங்களுக்கே நியாயமாக தெரியுதா? இந்த திட்டத்தை யாராச்சும் ஏற்றுக்கிறாங்களா? எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி எல்லாமும் சேர்த்து, நம்ம விவசாயிகள் எல்லாருமே சேர்த்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க திட்டத்துக்கு யாருமே ஆதரவே தெரிவிக்கல. இப்படி பேசியிருக்காரு OS மணியன் அவர்கள். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன், சிறு குறு விவசாயிகளின் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது விவசாய கடன் தள்ளுபடியை அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை தாவேகாவை தவிர எதிர்க்காத அரசியல் கட்சியே மிச்சமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு விவசாய சங்கங்கள், விவசாயிகள் அத்துணை பேரும் ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்பை எதிர்த்திருக்கிறார்கள். சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யாமல் அவர் தொகையை முன்னிலைப்படுத்துகிறார்.